ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு அண்ணனை அடிக்கிற அடி தாங்க முடியாமல் நம்ம சக்தி பொறுத்துக்க முடியாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணி தொலைகிறேன்டான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை வேலன், நீங்கள் போகிற போக்க பார்த்தா இதெல்லாம் சரியில்லையே. இப்போ இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சத்தியம் வாங்குறது, அவங்க சரின்னு சொன்னதை வந்துட்டு இவர் யூஸ் பண்ணிக்கிறாராமா. நீ சத்தியம் பண்ணு, அப்போனா உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணு. ஏன்னா சக்தி வந்து உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அப்பா மேலே சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு கையில் அண்ணனை பிடிச்சி நெரிச்சிட்டு ஒரு கையில் சத்தியம் பண்ணுன்னு சொன்னோடனே அவர் வேறு வழி தெரியாமல் அவங்க சத்தியம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டில் உள்ள எல்லாருமே செம்மையாக திட்டுறாங்க. ஏன் சக்தி இப்படி பண்ண, உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் சொல்லுங்க, நாங்களும் தான் சொல்கிறோம், உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டீங்க. வேலை நல்லவன் தான், ஆனால் கொஞ்சம் ரொம்ப முரடை. இல்லைப்பா, வீட்டில் உள்ள பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்கு எனக்கு இதுதான் முடிவு, என்னை வச்சு தான் வருது, அதனால் என் வாழ்க்கையை நானே பணைய வச்சுக்கிறேன், என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியல, அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியல, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துட்டு வேலைன்ற பேரை எழுதி அந்த சீட்டை வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க பாரு. அங்கே இருக்க அவங்களோட வன்மம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலன் மாதிரி டெரர் ஆக்கிட்டாங்க நம்ம சக்தியை. க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிச்சாங்க பாரு, பா செத்துட்டேன். அந்த ஒரு நிமிஷம் நம்ம சக்தி சந்திரமுகியாக மாறுறதை நான் முழுமையாக உணர்ந்தேன். நீங்கள் உணர்ந்தீங்களா? கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமாதானம் பண்ணிட்டா, நம்ம வேலன் வேறு சக்தி சமாதானம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காரு. அவங்க மாமா என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, டே தம்பி நீ பண்ணுறது தப்புப்பான்னு தலையில் தட்டி உட்கார வச்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்காதப்பான்னு அட்வைஸ் வேறு பண்ணுறாரு. பண்ண உடனே இல்லை மாமா, நான் என் சக்தி ராணி மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன், கண்டிப்பாக நான் அடுதடியெல்லாம் விட்டுருவேன்னு சொல்கிறாரு. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. வீட்டில் எல்லார்ட்டையும் பேசுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.